இந்த பாஜக காரங்க தான் விவரம் புரியாம எதையாவது ஒரு விஷயத்த சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, ஒன்றிய அமைச்சரா இருக்கக்கூடிய பியூஷ் கோயலுக்கும் இதே வேலையா போச்சு. இதுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்த பியூஷ் கோயல், தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்ல, இங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்ல, வளர்ச்சி இல்லன்னு பேசி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு போனாரு. அதே மாரி திரும்பவும் நேத்து பேசியிருக்காரு. கோவையில தொழில் முனைவோர்கள் எல்லாம் சந்திச்சு பேசின அவரு, தமிழ்நாட்டுல வளர்ச்சியே கிடையாது. தமிழ்நாடு இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு வளரணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா, அவர் சொன்ன இன்னொரு விஷயம் தான் அங்க இருக்கிறவங்களுக்கே எரிச்சல் ஊட்டியிருக்கு. என்ன அப்படின்னா, வடமாநிலங்கள மாதிரியே தமிழ்நாடும் வளரணும். அதனால நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடமாநிலங்கள் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சதா இருந்துச்சு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏன் தினக்கூலிகளா தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரப்போறாங்க? இதுக்கு பியூஷ் கோயலால பதில் சொல்ல முடியுமா? சரி, அது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய வளர்ச்சிய பாஜக வடமாநிலங்களுக்கு குடுத்துருச்சா என்ன? மொத்த இந்தியாவுமே பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பொருளாதாரத்துல ரொம்பவே நொடிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இவங்க கொண்டு வந்த இந்த மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்த மிகப்பெரிய அளவுல விளம்பரப்படுத்துனாங்க. கிட்டத்தட்ட அது வந்து 11 வருஷம் ஆயிருச்சு. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில உற்பத்தி துறை மட்டுமே கிட்டத்தட்ட 25% ஆகப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த 11 வருஷத்துல 13ல இருந்து 17% கூட முழுசா தாண்டல அப்படின்னே சொல்லலாம். கடந்த 2024, 25வது ஆண்டுல வெறும் 13%ஆவும், 2025, 26ல முதல் பாகத்துல வெறும் 7.72%ஆவும், 2வது கட்ட காலகட்டத்துல 9.13%ஆவும் அதல பாதாளத்துக்கு தான் இந்த உற்பத்தி துறை போய்க்கிட்டு இருக்கு. இவங்க சொன்ன இந்த 25% அப்படிங்கிறது எட்டாக்கனியாவே போயிருச்சு. அதுக்கும் இந்த பாஜக அரசாங்கம் தான் காரணம் அப்படிங்கிறத பியூஷ் கோயல் மறந்திருக்க மாட்டாரு. அதே மாதிரி 2022வது ஆண்டுக்குள்ள 10 கோடி பேருக்கு நாங்க வேலை வாங்கி குடுத்துருவோம் அப்படின்னு இந்த மேக் இன் இந்தியா திட்டத்துல சொன்னாங்க. ஆனா இப்ப நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா இங்க இளைஞர்கள் வேலை இல்லாம எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருந்தவங்களுக்கே இன்னைக்கு வேலை இல்லாத நிலைமை இருக்கு. 2004, 2005ல உற்பத்தியில இருந்த தொழிற்சாலைகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 1,36,000 தாண்டி இருந்துச்சு. ஆனா இப்ப அங்க வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா வெறும் 1.85 கோடி பேர் தான் வேலை செய்றாங்க. இவங்க சொன்ன மாதிரி 10 கோடி பேருக்கு வேலையும் வாங்கி தரல. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுடைய வேலையும் தான் போற மாரி ஆயிருச்சு. இவர் சொன்ன மாதிரி வடமாநிலங்கள் தமிழ்நாட்டை விட வளர்ச்சி அடைஞ்சு இருந்துச்சு அப்படின்னா, ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த புள்ளி விவரமே இதுக்கான பதில சொல்லுது. ஒன்றிய அரசோட 2026 புள்ளி விவரத்தின்படி பார்த்தோம்னா, இந்தியாவோட மொத்த உற்பத்தி தொழிற்சாலைகள்ல 54% பங்களிப்ப ஒரு 5 மாநிலங்கள் தான் வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதல் இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு. அதே மாதிரி ஜவுளித்துறை, எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு இந்த எல்லா இதுலயுமே தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. அதிக தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலமாவும் தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. இப்படி இவர் சொன்ன வளர்ச்சி எல்லாத்துலயுமே தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. இந்த கோவை மாதிரியான சிறு குறு தொழில் நகரங்கள்ல கிட்டத்தட்ட 80,000 கூடங்கள் இருக்கு. 8 லட்சம் பேர் வேலை பார்க்கறாங்க. அவங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் இந்த பியூஷ் கோயலா இருக்கட்டும், இல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், என்னைக்காவது காது குடுத்து கேட்டிருப்பாங்களா? தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்காக இங்க இருந்து தில்லிக்கு போனாங்க. அங்க போய் 4 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் நிதியமைச்சரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சுச்சு. அவங்களும் ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வச்சு பார்த்துட்டு, உங்க மனுக்கள்லாம் குடுத்துட்டு போங்க, நாங்க சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. பொறுமையா இருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கறதுக்கு இங்க இருக்கக்கூடிய நிதியமைச்சருக்கு நேரம் இல்ல. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு இயந்திரம் வாங்குறதுக்காக கொடுக்கப்பட்ட அந்த 15% மானியம் அப்படிங்கிறத 3 வருஷமா நிறுத்தி வச்சுட்டாங்க. ஜாப் ஒர்க் பில் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ஆகுது. ஆனா 20 நாளைக்குள்ள ஜிஎஸ்டி கட்டியே ஆகணும் அப்படின்னு தொழில் முனைவோர்களை போட்டு டார்ச்சர் பண்றது. அதனால இங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் செய்யற தொழில் முனைவோர்கள் தங்களுடைய நகைகள் எல்லாம் அடகு வச்சு நிறைய கடன் வாங்கி நிறைய சிக்கல்கள்ல போய் சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டி அதிகப்படுத்தினது, வரி சலுகை எல்லாம் குடுக்காம மறுக்கிறது அப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனைகள வந்து இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களுக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் தான் குடுத்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மறந்துட்டு தேர்தல் நேரங்கள்ல மட்டும் இப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு எதிராகவும், வடமாநிலங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய பொய். இவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவாரு, துபாயில ரோடெல்லாம் பளிங்கு மாதிரி இருக்கும். அதுல சாப்பாடே போட்டு அப்படியே நேரா சாப்பிட்டுறலாம் அப்படின்னு. இப்படிதான் குஜராத் மாடல்னு சொல்லி மக்களை ஏமாத்துனாங்க. நீங்க சொல்றதையெல்லாம் அப்படியே நம்பி ஏமாறுறதுக்கு இது வடமாநிலங்கள் கிடையாது. வடமாநிலத்துல இருக்கிற மக்கள நீங்க ஏமாத்தி தான் இன்னைக்கு அவங்கள மோசமான ஒரு நிலைமையில வச்சிருக்கீங்க. அதே வேலைய தமிழ்நாட்டுல செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமா நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கு இடம் கொடுக்கவும் மாட்டாங்க.